ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு 7th ஓல்டு தமிழ் 5 புக் பேக் ஓகேங்களா ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சொற்பொருள் வந்து ஆரம்பிக்கலாம். சொற்பொருள் என்பணிந்த அப்படின்னா என்பு கூட்டல் அணிந்த ஓகேங்களா. இதை சேர்க்கிறதுக்கு பிரித்தெழுதுகள்லையும் இப்படி வேணாலும் கேட்கலாம் ஓகேங்களா. இது வந்து என்னன்னு நீங்க எழுதுவீங்க, எண் பணிந்தான்னா எண் கூட்டல் பணிந்தன்னு போடுவீங்களா ஓகேங்களா. சேர்த்தெழுதுக்கு பிரித்தெழுதுக்கும் ஒரு சொற்பொருள் இருந்துச்சுன்னா தான் புரிஞ்சிச்சுன்னா தான் நம்மள பிரிச்செழுதுக்கு சேர்த்தெழுதையும் கரெக்டா பண்ண முடியும் ஓகேங்களா. இதெல்லாம் புணர்ச்சி விதிகள்லாம் பார்த்துட்டு இருக்க முடியாது ஓகேங்களா. சரி ஓகே, அதை வந்து எப்படி பிரிச்சு எழுதலாம், என்பு கூட்டல் அணிந்த இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்டா இருக்கிறதான் வந்து நம்ம நல்லா பார்த்துக்கணும் ஓகேங்களா. ஸோ என்புன்னா நம்மளுக்கு நல்லாவே தெரியுங்க, எலும்பு. ஸோ எலும்பை மாலையாக அணிந்த. ஓகே, தென்னகமலை அப்படின்னா தெற்கில் உள்ள திருவாரூர், ரொம்ப முக்கியமானது ஓகேங்களா. தெற்கில் உள்ள திருவாரூர். பூங்கோயில், சாரி பூங்கோயில் அப்படின்னா திருவாரூர் கோயிலின் பெயர் தான் பூங்கோயில் ஓகேங்களா. சில டிஃப்ரெண்டா இருக்கு, எல்லாம் கரெக்டா பார்த்துக்கோங்க. பூங்கோயில்னா என்னது, திருவாரூர் கோயிலின் பெயர். புண்ணியனார், புண்ணியனார்னு இறைவன். மண் சுமந்தார் யாரு, வந்திக்காக இறைவன் மண் சுமந்தார் இல்லையா, அதை தான் சொல்லியிருக்காங்க. அந்த மந்திக்காக எந்த இறைவன் பாத்தீங்கன்னா சிவபெருமான் சுமந்திருப்பார் இல்லையா. உருகுவார்னா வருந்துவார் ஓகேங்களா. ஸோ என்பனிதனா எலும்பை, சரி எலும்பை மாலையாக அணிந்த. தென்னகமலைனா தெற்கில் உள்ள திருவாரூர். பூங்கோயில் அப்படின்னா திருவாரூர் கோயிலின் பெயர். புண்ணியனார்னா இறைவன். மண் சுமந்தார் அப்படின்னா வந்திக்காக இறைவன் மண் சுமந்தார். உருகுவார்னா வருந்துவார் ஓகேங்களா. இதெல்லாம் பாருங்க பிரித்து எழுதுங்க. திருவாரூர் கூட்டல் 4 கூட்டல் மணிமாலை தான் இல்லை, திருவாரூர் 4 மணி மாலை ஓகேங்களா. ஒரு பொடிட்ட இடம் பார்க்கலாம். என்பணிந்த மாலை இவடியில் தென்னகமலை உணர்த்தும், சாரி என்பணிந்த தென்னகமலை இவ்வடியில் தென்னகமலை உணர்த்தும் பொருள் என்ன முன்னதான் பார்த்தோம், தெற்கில் உள்ள திருவாரூர். கொஸ்டின் இப்படிதான் கேட்பாங்க ஓகேங்களா. பாருங்க இப்படி கூட ஒரு கொஸ்டின் கேட்கலாம். வந்திக்காக மண் சுமந்த இறைவன் யார் அப்படின்னு கேட்கலாமா. ஓகே. பூங்கோயில் எந்த கோயிலின் பெயர் அப்படின்னு கேட்கலாமா, புரியுதுங்களா. ஓகே. குமரகுரு பிறந்த ஊர் திருவைகுண்டம், எல்லாம் அடிக்கடி கேட்க கொஸ்டின். குமரகுரு ஊர். 4 மணி மாலை அப்படின்றது பார்த்தோன்னா 96 வகை சிற்றிலக்கியங்கள் ஒண்ணுதான் அந்த 4 மணி மாலை. 4 கூட்டல் மணி கூட்டல் மாலை அப்படின்னு ஓகேங்களா. மண் சுமந்தார், மண் சுமந்தார் யாரு, எனக்கு குறிப்பிடப்பட கேட்டாங்களா, சிவபெருமான் ஓகேங்களா. சரி பிரித்தல் இருக்க பார்க்கலாம். பூ கூட்டல் கோயில் பூங்கோயில். சரி பூங்கோயில் எப்படி பிரிக்கலாம், பூ கூட்டல் கோயில். அதாவது பார்த்தோன்னா பூ பெயர் முன் இனம் மென்மையும் அப்படின்ற மாதிரி வரும் ஓகேங்களா. ஸோ காவோட இனம் என்ன, இனம் 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 மென்மைனா என்னது, இணை எழுத்து பிளஸ் மெல்லின எழுத்து தான் இனம் மென்மையுமா. ஸோ மெல்லின எழுத்து இங்கு வந்து என்னது மெல்லினம் ஓகேங்களா. அது மட்டும் இல்லாம ஏன்னா பூ வந்து ரொம்ப ஒரு மெல்லியதானது ஒண்ணு அப்படின்னு ஞாபகம். அதே மாதிரி காவோட இனமான மெல்லின எழுத்து எது, ஆதான். கரெக்டுங்களா, கரெக்டா இல்லையா. காவோட இனமான மெல்லின எழுத்து என்னது, அப்ப என்ன வரும், பூங்கோயில் அப்படின்னு வரும் ஓகேங்களா. சரி ஓகே. புடைத்தென்னார், புடைத்து கூட்டல் என்னார், அதேதான் உயிர் குரல் மேவிட்டோடும் ஓகேங்களா, அதேதான் வரும். அப்ப உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு. என்று உருகுவார், இதுவும் அதே கலர் தான், என்று கூட்டல் உருகுவார் ஓகேங்களா. சரி ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஓகே இங்க பாருங்க. தங்க பதுமையாம் தோழர்களோடு இவடியில் பதுமை என்னும் சொல் உணர்த்தும் பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உருவம். ஓகே, தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த் இதெல்லாம் அடிச்சு துவச்சு கேள்வின்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வாணிதாசன். ஓகே இது பாருங்க, அழுக்கு இல்லா, அழுக்கு கூட்டல் இல்லா, அதேதான். உடல் மேல் உயிர் சரி உயிர் குரல் மேவிட்டோடும் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு. அறிவு உண்டாம், அறிவு கூட்டல் உண்டா ஓகேங்களா. இதுவும் அப்படிதான் வரும் நினைக்கிறேன். ஆமா, உடல் உயிர் குரல் மேவிட்டோடும் படி இவ்வு, இவ்வு கூட்டல் ஊ, இவ்வு கூட்டல் ஊ போச்சுன்னா ஊ அப்படின்னு வரும் ஓகேங்களா. அணிவதால் அல்லவோ, அணிவதால் அல்லவோ, வந்து அணிவதால் அல்லவோ, உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே அப்படின்ற மாதிரி வருமா. அடுத்து உடலுக்கு உண்டாம்னா உடலுக்கு கூட்டல் உண்டாம், உடல் கூட்டல் உண்டாம் போட்டுறாதீங்க. இது சேர்ந்தோம்னா என்னன்னு வரும், உடல் உண்டாம் அப்படின்னு தான் வரும், உடலுக்கு உண்டாம் வராது இல்லையா. இதுல இருந்து என்னன்னு தெரியுது, இது உடல் உண்டாம் வராது அப்படின்னு தெரியுதா, உடல் கூட்டல் உண்டாம், அது கரெக்டா பாத்துக்கோங்க. செவ்விதழ் செம்மை கூட்டல் இதழ் நம்மளுக்கு நல்லாவே தெரியும். பண்பு பெயர் பண்பு பெயர் புணர்ச்சி தான் நடந்துருக்கு, பாத்துக்கோங்க ஓகேங்களா. சரி ஓகே. அடுத்து அடுத்து தூங்கா நகரம், முக்கியமான ஒரு லெசன் இதெல்லாம். இதெல்லாம் பாத்தீங்கன்னா மேத்ஸ்ல கொடுத்தா அப்படி கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை, கேட்டிருக்காங்க நிறைய, பாத்துக்கோங்க. அது
ஓகே. தென்னிந்தியாவின் ஏதன்ஸ் மதுரை. அடுத்து பார்த்தோம்னா மதுரை அப்படின்ற சொல்லுக்கு பொருள் என்ன? இனிமை. அதுல பாண்டியன் நாடு வந்து எதற்கு பெயர் பெற்றதுன்னா பாண்டியன்னாவே நம்மளுக்கு தெரியும், முத்துதான். இது சோறுடைத்த நாடு அப்படின்னாங்கன்னா சோழ நாடு. அதே மாதிரி தந்தமுடைத்த நாடு அப்படின்னா சேர நாடு. ஓகேங்களா? இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது பாருங்க, சேரர்கள். சேரர்கள்னா எந்த சைடு? கேரளா சைடுன்னு நமக்கு நல்லா தெரியும். கேரளாவே என்னது, இந்த யானைகளை வச்சுதானே சும்மா இது பண்ணிட்டே இருப்பாங்க. சரியா? அப்படின்னு தந்தம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சோறும் சோழப்புழுவும் சாப்பிட்டோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது சோறு சோளம். ஓகேங்களா? சரி, ஓகே. மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழை ஏற்றுவது யாரு? குமரகுருபரர். 4ஆம் தமிழ் சங்கத்தை தோன்றுவித்தவர் பாண்டித்துறையார். ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் இது. ஓகேங்களா? அடுத்து ஓகே, இது வந்து அறுவகை பெயர் சொற்கள். உங்களுக்கு நல்லாவே தெரியும் இல்லையா? பொருட்பெயர், 6 வகையான பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், குணப்பெயர், தொழிற்பெயர். ஓகேங்களா? சோ உயிருள்ள பொருளையோ இல்ல உயிரற்ற பொருளையோ குறிப்பதுதான் பொருட்பெயர். ஒரு இடத்தை குறிப்பது இடப்பெயர், காலத்தை குறிப்பது காலப்பெயர். உறுப்பை, ஒரு பொருளின் உறுப்பையோ ஒரு உயிரோட ஏதோ ஒரு உறுப்பையோ குறிச்சுச்சுன்னா அது சினைப்பெயர். குணப்பெயர் அப்படின்னா அதோட பண்பு. தொழிற்பெயர்னா ஒரு தொழிலை குறிப்பது தொழிற்பெயர். இந்த மாதிரி 6 வகை. சோ அதுதான் இதுல கொடுத்துருக்காங்க. சோ ரொம்ப கஷ்டம் இல்லை இல்லையா? சரி, ஓகே. அது ஒரு பயிற்சி பொருள் வரட்டா. ஓகே, இது பாருங்க, எப்பவுமே இலக்கணம் படிக்கும் போது என்ன படிக்கிறீங்களோ இல்லையோ அதோட எக்ஸாம்பிள் படிக்கிறது மிகவும் முக்கியம். இப்படிதான் இதைதான் வந்து கொஸ்டினே வந்து கேட்பாங்க. ஓகேங்களா? எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா எப்படி கொஸ்டின் வைப்பாங்க? கண்ணன் எவ்வகை பெயர்? ஓகேங்களா? வட்டம் எவ்வகை பெயர்? ஓகேங்களா? சோ அதனால இலக்கணம் வந்து அந்த சென்டென்ஸ் அந்த டெஃபினிஷன் படிக்கிறதோட அதோட இருக்குல்ல எக்ஸாம்பிள் இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்பவே முக்கியம். ஓகேங்களா? சரி, ஓகே. இது பாருங்க, ஒரு பயிற்சி கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். இது எழில், அதை கீழ்கண்ட சொற்றொடர் எல்லாமே அறுவகை. ஓகேங்களா? அறுவகை பெயர்களை வகைப்படுத்துக அப்படின்ட்டாங்க. சோ எழிலன், எழிலெல்லாம் நமக்கு தெரியும், பொருட்பெயர். பேரை குறிக்கிறதுனால பொருட்பெயர். காலை அப்படின்னா என்னது? ஒரு காலத்தை வந்து சொல்லுது, அப்ப காலை அப்படின்றது காலப்பெயர். தோட்டம் அப்படின்றது என்னது? ஒரு இடத்தை குறிக்குது, அப்ப இடப்பெயர். செஞ்சான்னா என்னது? ஒரு தொழில் செய்யலாம், போறான், சோ அப்ப தொழிற்பெயர். ஓகேங்களா? மரக்கிளை, கிளைன்றது என்னது? மரத்தோட ஒரு உறுப்பு, அப்ப சினைப்பெயர். பச்சை கிளி அப்படின்றது கிளியோட தன்மை, அதோட பண்பை சொல்லுது, அப்ப அது என்னது? குணப்பெயர்னு சொல்லுவாங்க, அது பண்பு பெயர்னு சொல்லுவாங்க, இன்னொரு பெயர். அப்ப உட்கார்ந்திருப்பதை கண்டான் அப்படின்னா தொழிற்பெயர். புயல்ன்றது பொருட்பெயர். பாடல் அப்படின்றது என்னது? ஆடல், பாடல், இதெல்லாம் என்னது? தொழிற்பெயர். ஓகேங்களா? கேட்டு மகிழ்னா தொழிற்பெயர். ஓகேவா? ஓகே. மதுரை என்பது என்னது? ஒரு இடம், சோ இடப்பெயர். பூங்கொடி பூ பறிக்கிறாள், இதுல பூன்றது என்னது? பூன்றது ஒரு செடியோ இல்ல மரமோ, அதோட என்னது? ஒரு உறுப்பு, அப்ப சினைப்பெயர். சதுரம் என்றது ஒரு ஏதோ ஒரு பொருளோட ஒரு குணம், அது வந்து வடிவத்தை குறிக்குது, சோ அப்ப அது குணப்பெயர் ஆர் பண்பு பெயர். ஓகே, இது பார்க்கலாம். கோடிட்ட இடங்களில் ஏற்ற பெயர் சொற்கள் எழுதுக. டேஸ் அசைகிறது, செடி அசைகிறது, இல்லைன்னா கொடி அசைகிறதுன்னு எழுதலாமா? அடுத்து டேஷ் பூசை நடக்கிறதுனா கோவிலில் பூசை நடக்கிறது, இல்லைன்னா வீட்டில் கூட பூசை எல்லாம் நடத்துறது இல்லையா, வீட்டில் பூசை நடக்குது அப்படின்னு சொல்லலாம். ஓகே. நாளை பள்ளிக்கு விடுமுறை அப்படின்னு சொல்லலாமா? ஓகே. அதே மாதிரி பானை உடைந்து விட்டது. முக்கோணம், 3 கோணங்கள். 3 கோணம் இருக்கிறது தான் என்னது? முக்கோணம். அடுத்து டேஸில் வல்லவன் ராமன் பார்த்தா விண்விதையில் வல்லவன் ராமன். ஓகேங்களா? சரி, ஓகே. அடுத்து ஓகே, இது பாத்தீங்கன்னா இது வந்து ரொம்ப பெரிய ஒரு இதெல்லாம் கிடையாது. அதாவது பார்த்தோன்னா அந்த ஜம்பிள் சென்டென்ஸ் சொல்லுவாங்கல்ல, மாத்தி மாத்தி சென்டென்ஸ் கொடுத்துருப்போம், அது நம்ம வரிசை எழுதணும்னு சொல்லுவாங்களே, அதுதான். ஓகேங்களா? ஸோ இது அந்த அளவுக்கு தேவை கிடையாது, அது பார்த்தாலும் நீங்களே போடுற மாதிரி தான் இருக்கும், ஸோ ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அடுத்து நம்ம முக்கியமானது பார்த்தீங்கன்னா நேரிணை எதிரிணை. ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு, அதாவது பார்த்தீங்கன்னா நேரிணை எதிரிணை என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சுட்டு பயிற்சி போறோம். நேரிணை அப்படின்னா அதாவது என்ன சொல்லுதுன்னா அதாவது ஒரு 2 வார்த்தை இருக்கும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் கண்ணும் கருத்துமாய் பேரும் புகழும் இருக்கா, இது வந்து 2ஆ பிரிக்கலாமா? கண்ணும் பிளஸ் கருத்தும் இருக்கா, இது 2க்கும் பொருள் என்னது? ஒரே மாதிரிதான் இருக்கும், எதிரெதிரா இல்லாம நேரா இருக்கு, அப்ப என்னது? அதப்ப நேரிணை. பேரும் புகழும் அப்படின்றது என்னது? 2மே நேரா இருக்கு, அப்ப நேரிணை.
ஓகே, இது பாருங்க. உயர்வு தாழ்வு. உயர்வு உயர்வுக்கு ஆப்போசிட் என்ன? தாழ்வு. அப்ப என்னது? எதிரெதிரா இருக்கு. அப்ப எதிரினை. அல்லும் பகலும் அப்படின்னா என்னது? அல்லுன்னா என்னது? இரவு. பகல்னா என்னது? பகல். ரெண்டு ஆப்போசிட்டா இருக்கு. அப்ப என்ன இருக்கு? எதிரினை. இதுதான் ரெண்டுக்கும் வித்தியாசம். அவ்வளவுதான், ஒண்ணும் பெருசாலாம் ஒண்ணும் கிடையாது. சோ அதான் இங்க பயிற்சி கொடுத்துருக்காங்க. கீழ்காணும் நேர் இணை சொற்களையும் எதிரிணை சொற்களையும் தொடர்களில் அமைக்க சொல்லியிருக்காங்க. தொடர்ல வந்து என்னது? ஈடு இணையற்ற. என் என் பெற்றோருக்கு ஈடு இணையற்றவர் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லலாமா? குற்றம் குறை நேர்ந்தால் மன்னித்து கொள்ளவும். ஓகேங்களா? நேர் இணை குற்றம் குறை. தங்கு தடையின்றி சென்று சேர்ந்தோம், அது வந்து நேரிணையா? சோ அது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அல்லும் பகலும் பார்த்துட்டோம். ஓங்கி உயர்ந்தானா என்னது? நேரிணை. ஓங்குனாலும் உயர்ந்தாலும் ஒன்னே அர்த்தம் தான். கீரியும் பாம்புனா என்ன? ரெண்டும் ஆப்போசிட் அடிச்சுக்கிறதுங்க. அப்ப அது எது இணை? கீரியும் பாம்பு மாதிரி அடிச்சுக்கிட்டாங்க அப்படின்ட்டு. ஸோ இது வந்து ஜஸ்ட் என்ன இணை அப்படின்னு மட்டும் பார்த்துக்கோங்க. சென்டென்ஸ் நம்மளுக்கு அந்த அளவுக்கு முக்கியம். பட் இது பாருங்க, இது முக்கியம். இது முக்கியம். அண்ணல் அம்பேத்கர் சமுதாயத்தில் காணப்படும் என்னது? ஏற்றத்தாழ்வு. ஓகேங்களா? ஸோ ஏற்றத்தாழ்வு களைய பாடுபட்டார். ஓகேங்களா? அடுத்து கட்டுரை எழுதும் போது டேஸ் எழுத வேண்டும். பத்தியாக எழுத வேண்டும். உலகம் சூரியனை சுற்றுவதால் என்ன வருது? இரவும் பகலும் வருதா? அப்ப ஆன்சர் இரவு பகல். பேருந்தில் இடம் பிடிக்க அழித்து பிடித்து ஏறினேன். நேருவின் அறிவாற்றலை கற்றோரும் மற்றோரும் போற்றி புகழ்ந்தனர். ஓகேங்களா? சரி, ஓகே. இது பாருங்க, இது அதேதான் நம்பர். நீங்க நினைப்பீங்க ஏன்னா ஒவ்வொரு டைமும் பண்ணுமான்னா பண்ணதான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகும். டக்குனு வந்து மறந்து போயிடும். ஒரு டைம் மட்டும் படிச்சு விட்டீங்கன்னா மறந்து போயிடும். ஓகேங்களா? அந்த மாதிரிதான் அகரவரிசை. இதுலதான் நம்ம அசால்ட்டா விட்டு என்ன பண்ணுவோம்? மாத்தையும் அசால்ட்டா விட்டு வந்துடும். இதெல்லாம் கரெக்டா பாத்துக்கோங்க. ஓகேங்களா? 7னா என்ன? ஏ. 5க்கு ரூ மாதிரி வருமா? 10க்கு கா 0. 2க்கு என்ன? ஊ மாதிரி வருமா? 9க்கு ஊ மாதிரி வரும். ஓகேங்களா? அவ்வளவுதான் முடிச்சு. அடுத்து பாத்தீங்கன்னா என்னது? அகரவரிசை தெரியும் இல்லையா? அதைதான் கொடுத்துருக்காங்க. நான் வந்து இது பண்ணிருக்கேன். நீங்க சால்வ் பண்ணுங்க, ஒண்ணும் கிடையாது. ஃபர்ஸ்ட் இருக்க எல்லா எழுத்தும் என்னது? ஆனே வந்திருக்கு. அப்ப என்ன பண்ணுவோம்? 2வது எழுத்துக்கு போகணும். 2ஆம் எழுத்து எல்லாமே மெய் எழுத்தா இருக்கு. அப்ப மெய் எழுத்து தெரியும் இல்லையா? இங்க கொடுத்துருக்காங்க இக்கு இங்கு இச்சுன்ட்டு. இந்த லைன்ல படி கரெக்டா எண்ணணும். அதான் கொடுத்துருக்காங்க. இக்கு எங்க இருக்கு? அக்கா. அடுத்து என்னது? இங்கு அங்கை. அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நான் இதுல வந்து இது பண்ணிருக்கேன். இதெல்லாம் நீங்க ட்ரை பண்ணுங்க, பயிற்சி. ஓகேங்களா? இது ஒன்றும் பெருசா கிடையாது. இது ஒன்றும் அந்த அளவுக்கு தேவையில்ல. இது தேவையில்லை. ஓகேங்களா? அவ்வளவுதான், முடிச்சிட்டோம். ஏன்னா இயல் 5 வந்து நம்ம முடிச்சிட்டோம். ஓகேங்களா? ஸோ ஈஸி தான். ஐ ஹோப் உங்களுக்கு புரியுற மாதிரி எல்லாமே நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். சப்போஸ் நான் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தேன் அப்படின்னா தாராளமா கீழே மென்ஷன் பண்ணுங்க, தெரிஞ்சுக்க. ஓகேங்களா? அடுத்த இயல் 6ல மீட் பண்றேன். பாய்.